ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. நாம் இதுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி டிஃபால்ட் பெயில் ஆர் மேண்டேட்ரி பெயில் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படின்றது எல்லாமே செப்பரேட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்டையர் பெயில் ப்ராசஸ் கம்ப்ளீட்டடாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உனக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ டிஃபால்ட் ஆர் மேண்டேட்ரி பெயில் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது எந்த ப்ரொவிஷனில், அதாவது எந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி. அதாவது இந்த செக்ஷன் 167 அப்படின்ற செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் வென் இன்வெஸ்டிகேஷன் cannot be completed in 24 hours. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் 24 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறதா இதோட ஹெட்டிங்கை அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம இதில் எதில் நம்ம மேண்டேட்ரி பெயில் ஆர் டிஃபால்ட் பெயிலை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 167 சப்செக்ஷன் 2ல் நம்ம மேண்டேட்ரி பெயில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன, அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் 24 மணி நேரத்தில் முடிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ரொவிஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கதை நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு என்ன தெளிவான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் வாங்குறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 57 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் நிறைய சினிமாலலாம் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது 24 இப்போ அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 57ல் தான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது 167ல் சொல்லியிருக்கு. ஸோ இது மூலயமா உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்குன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே அவங்களால என்ன அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியுமோ இல்லை என்ன ரெக்கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கு மேலே அந்த போலீஸுக்கு அந்த அரெஸ்ட் பண்ண ஆளை ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை வேறு எங்கேயோ டீடைன் பண்ணி வைக்கிறதுக்கோ அத்தாரிட்டி கிடையாது. அவங்க உடனுக்குடனே இப்போது மெட்ரோபாலிட்டன் ஏரியானா எம்எம் கோர்ட்லேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் சைட்லனா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கையிலையோ போயிட்டு அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்டுக்கு கேட்டு ஆர்டர் வாங்கியிருக்கணும். ஸோ 24 மணி நேரத்தில் இப்போது 24 மணி நேரத்தில் இப்போது ஒரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போகிறதுக்கு அந்த ட்ராவலிங் டைம் எக்ஸ்க்ளூஷனாக அதாவது அது எக்ஸப்ஷனாக இந்த 57 செக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவலிங் டைம் அதாவது ஃப்ரம் த பிளேஸ் டு தி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போகிற ட்ராவலிங் டைம் ஒரு எக்ஸ்க்ளூஷனாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனோடைய எக்ஸ்க்ளூசிவான ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ ஸ்டேஷன்லேயே ஒருத்தரை அங்கேயே வச்சுருந்து அவரை துன்புறுத்தி அவர்கிட்ட இருந்து அந்த இப்போ கேஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வாங்கணும் அப்படின்றதுனால துன்புறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடலாம் அப்படின்றதுனால அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் ரிமாண்ட் வாங்கணும் அப்படின்றது இந்த செக்ஷன் மூலிமா நம்மளுக்கு கிளியராக சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 167 செக்ஷனை ஒரு கிளாஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அவுட்லைனாக சொல்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 167 செக்ஷனில் என்னென்னா, இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு அதுக்கு மேலே டீடைன் பண்ண முடியாமல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போது மேஜிஸ்ட்ரேட் எத்தனை நாளைக்கு ரிமாண்டில் வைக்கலாம்
வைக்கலாம், அதாவது வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்து கொடுக்கலாம், அந்த அக்யூஸ்டை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எத்தனை நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாலேயே அதிகபட்சமாக 15 டேஸ் தான் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் அந்த அக்யூஸ்டை வந்து வைக்க முடியும். இப்போது அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஆனால் வந்து முதல்ல இந்த ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து 15 டேஸ் வரைக்கும் தான் அவங்களால ஹையஸ்ட்டாக வைக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் மூலயமா 15 டேஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கிறாரோ அவ்வளோ நாள் வந்து எவ்வளோ நாள் அந்த பர்சனை வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து நினைக்கிறாரோ அந்த கேஸை பொறுத்து அவர் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் ரிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வர டைமில் 15 டேஸ் தான் வந்து மேக்ஸிமம் வைக்க முடியும். அதுக்கப்புறமா ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் மூலிமா இன்னொரு 15 டேஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மூலிமா இன்னொரு 15 டேஸ் வைக்கிற மாதிரி 15 தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்டையராக வந்து எடுத்ததுமே 60 டேஸ் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கே வந்து இந்த ப்ரொவிஷன் மூலிமா ஒரு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் கஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஒரு குற்றவாளியை வந்து இந்த ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து போலீஸ் கஸ்டடிக்காக வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து கேட்டு அவங்கள வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது வந்து இது பேர் தான் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த ரிமாண்டுக்கு அப்புறமேட்டு அந்த ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கூட்டு போகிறாங்க இல்லையா, அந்த 15 டேஸுக்கு இடைப்பட்ட டைமில் தான் அந்த போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க. ஸோ அந்த 15 டேஸ் முடிஞ்சிட்டு அடுத்த 15 டேஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு போலீஸ் கஸ்டடி வந்து கிடைக்காது. போலீஸ்க்கு என்ன கேட்டாலுமே இப்போ மொதல் 15 டேஸில் வந்து இப்போ ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து எடுத்ததுமே திரும்ப போலீஸ் கஸ்டடி கேட்டு அவங்கள வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு விட்ற மாதிரி இருக்காது. ஸோ ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் ஸ்டார்டிங்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்பிட்வீன் அந்த 15 டேஸுக்கு இடையில் வந்து போலீஸ் போயிட்டு இந்த மாதிரி வந்து போலீஸ் கஸ்டடி வேணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ மேக்ஸிமமாக ஒரு 7 டேஸ் கொடுக்குற மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து போலீஸ் கஸ்டடி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ஜெயிலில் இருந்து திரும்ப வந்து போலீஸ் கஸ்டடிக்கு வந்து அந்த கேஸ் சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் எதனா கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அந்த கொடுத்த டைமுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து ஃபுல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து திரும்ப வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயே ஒப்படைச்சிடணும். ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே தான் இந்த போலீஸ் கஸ்டடி வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மெயினான நம்ம வீடியோவுடைய டாபிக் படி, அதாவது அந்த டிஃபால்ட் ஆர் மேண்டேட்ரி பெயில் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோன்னா உங்களுக்கு இது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்தையோட சேர்த்து வச்சு இதை நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன டிஃபால்ட் பெயில் ஆர் மேண்டேட்ரி பெயில் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரெஸ்ட்டு நடக்குது, அரெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ரிமாண்டில் வந்து வச்சு 15 டேஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் மூலிமா 15 டேஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே 15 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போது அது வந்து மேக்ஸிமமாக வந்து 60 டேஸ் தான் வந்து ஒருத்தரை வந்து உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றம் புரிந்தவருக்கு, அதாவது வந்து ஒரு சில குற்றம் புரிஞ்ச ஒரு நபர் அந்த குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட் வந்து இவ்வளவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து 60 டேஸ் வைக்கலாம். அப்போ இன்னொரு குற்றம் புரிஞ்சவர் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் இவ்வளோ வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு 90 டேஸ் வரைக்கும் அவரை வந்து உள்ளே வந்து டீடைன் பண்ணி வைக்க முடியும், அதாவது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து வைக்க முடியும் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு நபர் வந்து டிஃபால்ட் ஆர் மேண்டேட்ரி பெயில் மூலமா வெளியில் வர முடியாதா அப்படின்றது வந்து வரத்துக்கு அவருக்கு ரைட் இருக்குது அப்படின்றது வந்து எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கமிட் பண்ணியிருக்கிற குற்றத்தை பொறுத்து தான் வந்து, இல்லை அவர் மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டுகளை பொறுத்து தான் வந்து அது எத்தனை நாள் வரைக்கும் உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். அதாவது வந்து இப்போது ஒரு போலீஸ் வந்து ஒருத்தரை வந்து ஒரு குற்றத்துக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு ரிமாண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிமாண்டில் வச்சதுக்கு அப்புறமேட்டு 60 டேஸ்க்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து சார்ஜ் ஷீட் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆரில் வந்து அது அப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க வந்து சில ப்ரொவிஷன்ஸில் வந்து போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டுன்றது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமேட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து ஒரு இந்த ரிமாண்டுக்கு அப்புறமேட்டு வந்து 60 நாளுக்குள்ளே வந்து அவங்க வந்து சில கேசஸ்க்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ணலன்னா அவங்க வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து டிஃபால்ட் பெயில் ஆர் மேண்டேட்ரி பெயில் மூலிமா வெளியில் வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட் இருக்குது. ஸோ எந்த மாதிரி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு கம்மியாக இருக்குது, அதாவது வந்து 10 வருஷத்துக்குள்ளே தான் அந்த அவர் கமிட் பண்ணியிருக்கிற குற்றத்துக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க அந்த போலீஸ் வந்து 60 டேஸ்க்குள்ளே அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத பட்சத்தில் வந்து அவங்க வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரைட் இருக்குது. ஸோ இன்னொரு
வந்து சீரியஸான குற்றம், அதாவது வந்து இப்போ ரேப்பு, மர்டரு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து எப்படின்னா 90 டேஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் 15 டேஸாக வந்து போகிறது வந்து அதிகபட்சமாக 90 டேஸ் வரைக்கும் தான் போக முடியும். இப்போ 90 டேஸ்க்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்து டிஃபால்ட் ஆர் மேண்டேட்ரி பெயில் மூலிமா வெளியில் வர முடியாது. ஸோ அந்த 90 டேஸ் ஆகிட்டுமே அவங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் வந்து அவர் கேஸில் வந்து ஃபைல் பண்ணல போலீஸ் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் வந்து இந்த பெயில் மூலிமா வெளியில் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து பனிஷ்மெண்ட் தரக்கூடிய குற்றத்தை வந்து ஒரு நபர் வந்து புரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சு அவரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த போலீஸ் வந்து 90 டேஸ்க்குள்ளே வந்து அந்த ரிமாண்ட் பண்ண 90 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணணும். அது ஃபைல் பண்ணாத பட்சத்தில் வந்து அவர் வெளியில் வரத்துக்கு வந்து அவருக்கு வந்து ரைட் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த செக்ஷன் மூலமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்பவும் வந்து கொஞ்சம் வைடரான டாபிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.